அண்மை செய்தி சென்னை கோயம்பேடு சந்தையிலிருந்து மெட்ரோ ரயில் நிலையம் செல்லும் சாலையில் தற்போது மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழைநீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கோயம்பேட்டில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் விட்டு வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் முன்பு மழைநீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளது. இதில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சங்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சங்கர், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியால் நேற்று இரவு முதல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பரவலாக பெய்து வருகிறது. இன்று அதிகாலையில் இருந்து சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், கிண்டி, வள்ளூர் கோட்டம், அசோக் நகர், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தொடர்ந்து பெய்து வருவதால் தேங்கி நின்று வாகன ஓட்டிகள் மற்றும் பாதகர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து கோயம்பேடு மெட்ரோ செல்லும் வழியில் முழங்கால் அளவுக்கு மழைநீரானது தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடந்து செல்வதற்கு பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் கடந்த 2 மணி நேரமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைதான் தற்போது வரை நிலவி வருகிறது. மேலும் கோயம்பேட்டை சுற்றியுள்ள பகுதியில் வடிகால் பணி ஆமை வேகத்தில் நடந்து வருவதால் முழுமையான வடிகால் பணிகள் மேற்கொள்வதாலும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இதை பார்வையிட்டு மழைநீரை அப்புறப்படுத்தி சாலை முழுவதும் மழைநீரை அப்புறப்படுத்தி சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறாங்க. சங்கர், விவரங்களுக்கு நன்றி.